நிஃப்டியோட டெக்னிக்கல் வியூ பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ஜோன்ல இருந்து பிரைஸ் கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கு அப்படிங்கிறதும் அண்ட் இதோட பிரைஸ் அப்படிங்கிறது இமீடியட்டா 21,550 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னாலுமே இப்போ இருக்கக்கூடிய வார் கண்டிஷன்ஸ் சேஞ்ச் ஆகும்போது இது அகைன்ஸ்டா போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ இந்த வார் கண்டினியூ ஆகும்போது பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தரா கீழே இறங்குறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த பிரைஸ் வந்துட்டு ஃபர்தரா இப்போ கீழே வருமா அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கு அப்படிங்கிறதா இப்ப இருக்கக்கூடிய கன்ஃபர்மேஷன். அதாவது இன்னைக்கு ஃப்ரைடே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்து முடிச்சிருக்காங்க. அது இமிடியேட்டாவே கீழே இறங்குறதுக்கான வாய்ப்புகளை கொடுத்து முடிச்சிருக்குன்னு சொல்லலாம். அப்போ இது இமிடியேட்டாவே இந்த பிரைஸ் அப்படிங்கிறது 22,680 அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் போகணும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷன். அண்ட் இதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா ஃபர்தரா கீழே இறங்கும். அப் டு வந்து பார்த்தீங்கன்னா 22,180 வரை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் இதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா ஃபர்தரா கீழே வரும். அப் டு வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ஜோன் 1 இருக்கக்கூடிய 21,560 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு எடுத்துக்கணும். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 1,200-300 பாயிண்ட்ஸ் இருக்கிறதுனால இது நடக்கிறது கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது நீங்க புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கும். சப்போஸ் இந்த வாரில் ஏதாவது சேஞ்சஸ் நடக்கும்போது பிரைஸ் மேலே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ மேலே வருதுன்னா அதுக்கான லெவல்ஸ் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கும். அது இமீடியட்டா இந்த சப்ளை ஜோன் 1 இருக்கக்கூடிய 22,861 பிரேக் பண்ணிருக்கலாம். அண்ட் பிரேக் பண்ணாலுமே மேல போறதுக்கான கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. இது பொறுத்தவரை ரிஸ்கான ஏரியா, இதை அவாய்ட் பண்ண வேண்டிய இடம். சப்ளை ஜோன் 2வையும் பிரேக் பண்ற பட்சத்துல பிரைஸ் ஃபர்தரா மேல போகும். அப் டு வந்து பாத்தீங்கன்னா சப்ளை ஜோன் 3 இருக்கக்கூடிய 23,320 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் இதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா ஃபர்தரா மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த சப்ளை ஜோன் 4 இருக்கக்கூடிய 23,860 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. இதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா தான் ஸ்ட்ராங்காவே மாறும். இது வரைக்குமே மார்க்கெட் எங்க போனாலுமே கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுனால உங்களுக்கு செல்லிங் பிரஷர் அதிகம் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். ஓவராலா இப்ப இருக்கக்கூடிய பிரைஸ் அப்படிங்கிறது ஃபர்தரா கீழே வர்றதுக்கான வாய்ப்பு தான் இருக்கு. சப்போர்ட் 1 அண்ட் சப்போர்ட் 2 அண்ட் டிமாண்ட் ஜோன் 1 வரைக்கும் வந்துட்டு அந்த இடத்துல இருந்து மேல வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதா இப்ப இருக்கக்கூடிய வியூ. சப்போஸ் இந்த பிரைஸ் மேல வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா மேல போயிட்டும் கீழே வரலாம். பட் ஓவராலாவே கீழே தான் இருக்கு அப்படின்னாலுமே இந்த சப்ளை ஜோன் 1 பிரேக் பண்ணுச்சுன்னா சப்ளை ஜோன் 2 அண்ட் அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா சப்ளை ஜோன் 3 அண்ட் 4 வரைக்கும் போயிட்டாலுமே திரும்ப கீழே தான் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது தான் இப்ப இருக்கக்கூடிய வியூவா இருக்கு. நம்ம ட்ரேட் எம்பரர்ல ஏப்ரல் 2 அன்னைக்கு ஒரு நியூ செஷன் ஸ்டார்ட் பண்றோம். இது மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரைக்கும் 3 டேஸ் நடக்க போகுது. இந்த கோர்ஸை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க ட்ரேட் எம்பரர் கான்டாக்ட் பண்ணுங்க. பேங்க் நிஃப்டியோட டெக்னிக்கல் வியூ பொறுத்த வரைக்கும் இது கீழே வரதுக்கான கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த பிரைஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் டிமாண்ட் ஜோன் 1 இருக்கக்கூடிய 50,600 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரணும் அப்படிங்கிறத எக்ஸ்பெக்டேஷன். சப்போஸ் இந்த பிரைஸ் வராது அப்படின்றதுக்கான மூவ் எப்போ கிடைக்கும் அப்படின்னா இந்த இடத்துல வார் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா டோட்டலா புல்ஸ் கண்ட்ரோல் எடுத்துருவாங்க. இப்போ பொறுத்த வரைக்கும் பியர்ஸ் கண்ட்ரோல் எடுத்திருக்காங்கன்றத கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு. இப்போ இமீடியட்டாவே இதோட பிரைஸ் கீழே வரணும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. அப்போ இந்த பிரைஸ் இமீடியட்டாவே கீழே தான் இறங்கும். அது அப் டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் 1 இருக்கக்கூடிய 51,550 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா ஃபர்தரா கீழே வரும். அப் டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிமாண்ட் ஜோன் 1 இருக்கக்கூடிய 50,600 வரை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 2,000 பாயிண்ட்ஸ் இருக்கிறதுனால இது நடக்கிறதுக்கு 2 அல்லது 3 தினங்கள் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது இமீடியட்டாவே நடக்காது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். சப்போஸ் இந்த இடத்துல மார்க்கெட் மேலே வருதுன்னா அதாவது வார் சிச்சுவேஷன் ஏதாவது முடிகிற பட்சத்தில் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாசிட்டிவ் மொமெண்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது இமீடியட்டாவே வந்து பார்த்தீங்கன்னா மேலே வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ அது சப்ளை ஜோன் 1 இருக்கக்கூடிய 52,480 இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணிடும். அப்படி பிரேக் பண்ணிச்சுன்னா ஃபர்தரா மேலே போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது அப் டு வந்து பார்த்தீங்கன்னா 52,700 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகலாம். இது ரிஸ்கான இடம், இதை அவாய்ட் பண்ணிக்கலாம். இதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா அதாவது சப்ளை ஜோன் 2 இருக்கக்கூடிய 52,700 பிரேக் பண்ணிச்சுன்னா ஃபர்தரா மேலே போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது அப் டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்ளை ஜோன் 3 இருக்கக்கூடிய 53,496 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா ஃபர்தரா மேல போகும். இது அப் டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்ளை ஜோன் 4 இருக்கக்கூடிய 55,570 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. இங்கெல்லாம் போனாலுமே மார்க்கெட் கீழே தான் வரும் அப்படிங்கிறதுனால இந்த இடத்தை பிரேக் பண்ணா மட்டும்தான் மேல போகும்னு புரிஞ்சுக்கலாம். அதாவது சப்ளை ஜோன் 4 இருக்கக்கூடிய 55,570 பிரேக் பண்ணுச்சுன்னா மார்க்கெட் பாசிட்டிவா மூவ் ஆகும். அது வரைக்கும் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்ல தான் இருக்கு அப்படிங்கிறதா இப்ப இருக்கக்கூடிய கன்க்ளூஷனா இருக்கு. அப்போ ஓவராலா சப்ளை ஜோன் 1க்கு கீழே இருக்கிற பட்சத்தில் மார்க்கெட் கீழே தான் வரும் அப்படிங்கிறதும் அது இமீடியட்டா சப்போர்ட் 1 அண்ட் டிமாண்ட் ஜோன் 1 வரைக்கும் வரும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. சப்போஸ் மேலே போனாலுமே எங்க போனாலுமே கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கு அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம்.